அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, குறிப்பாக என்னுடைய பிரியமான சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன். இந்த ரம்லானுடைய மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா பள்ளிவாசல்கள் தொழுகையாளிகளால் நிரப்பப்படுவதை பார்க்குறோம். ஏன் அந்த ரம்லானில் மட்டுமே உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதா? மற்ற மாதங்களில் கடமை இல்லையா? நோன்பு வச்சா தொழுகணுன்னு இருக்குதா? நோன்பை கேட்டி தொழுகவே கூடாதுன்ற ஏதாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை குரானில் இருக்க அந்த வசனங்கள் இல்லையே. பின்னையே ரம்லானில் விழுந்து தொழக்கூடியவங்க ரம்லான் பெருநாளுடைய தொஹர்ல இருந்தே தொழுகை தூக்கி வீசுகிறார்கள். இதில் ஒரு அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரம்லானுடைய காலத்தில் கட்டி போடுறான். அதனால தான் பிற மாதங்களில் தொழுகாதாலும் கூட சில நோன்பு வைக்காத சகோதரன் கூட பள்ளிவாசலில் தொழுவதை பார்க்க முடிகிறது. காரணம், மேல்படியான அல்லாஹுடைய தூதர் சொன்னது மாதிரி மேல்படியான அல்லாஹ் சங்கிலி போட்டு கட்டி வச்சிடறான். அதனால என்னமோ அவர்கள் வருகிறார்கள். இதே ரம்லானுடைய நாளுக்கு தொஹர்ல இருந்து அவன் ஷைத்தான் அவனால் அல்லாஹுடைய கட்டளையால் விலங்கிட்டப்பட்டிருக்கக்கூடிய ஷைத்தான் விலங்கலை அவுழ்த்து விடப்படுகிறது. இந்த நபர்கள் அவனுடைய சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால், ரம்லானுடைய காலத்தில் தொழக்கூடியதை ஒரு தொழுதாகணும், நோன்பு வச்சுட்டோம் தொழுகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொழுகும் பொழுது அது அந்த நோம்போடு முடிச்சு போயிடுது. இல்லை சகோதரர்களே, தொழுகை என்பது அல்லாஹ் எப்பொழுது 7 வயது ஆகிறதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க இல்லையா, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயது ஆன உடனேயே நீங்கள் தொழுக கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய குழந்தை 10 வயதாகி தொழாவிட்டால் அடித்து தொழுக வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ தொழுகை என்பது அடிப்படை விஷயம். வருடம் முழுவதும் தொழக்கூடியது. மனிதன் 10 வயதிலிருந்து மரணிக்கும் தருவாயில் வரையிலும் ஒரு கடமை அவனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது தொழுகை. ஆனால் அந்த தொழுகை இந்த சமூகம் எப்படி ஆக்கிடுச்சுன்னு சொன்னால், ரம்லானுடைய காலம் வந்தால் ரம்லானில் நோன்பு வச்சா தொழுகணும், அப்போ ரம்லான் முடிஞ்சதுமே தொழுகை தேவையில்லைங்கிற மாதிரியான வெளிப்பாடாக காட்டுகிறார்கள். அப்போது குறைந்தபட்சம் ரம்லானிலாவது தொழுகையை முறைப்படி தொழுவது, ரம்லானுடைய காலத்திற்கு பின்னாலும் நான் நிரந்தரமாக தொழுவேன் என்ற எண்ணத்தோடு தொழுவதற்கூடியவர்களுக்கு ரம்லானுடைய காலத்திற்கு பின்னாலும் தொழுவதற்கான சூழ்நிலை அமையும். இல்லாட்டி மேல்படியாக அவுத்து விட்டதுமே அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான். மாப்பிள்ளை போயிடாத, இத்தனை நாளாக தொழுத, இப்போ 2 நாள் மிஸ் பண்ணிடலாம், இப்போது உறவுக்காரங்களுக்கு பிரியாணி போட்டு ஏன்னா அதானே செய்வாங்க. ரம்லானுடைய ஃபர்ஸ்ட் நாள் தொஹர் தொழுகிற நபர் பெருநாள் அன்னைக்கு ஏன் தொஹர் தொழுகலை? ஏன்னா இவர் பிரியாணி போட்டு ஃபர்ஸ்ட் நாள் தொஹர் தொழுத மனுஷன் ஏன் பெருநாள் அன்னைக்கு தொழுகிறது இல்லை? அன்னைக்கு தொஹர் கடமை இல்லையா? அப்போது அந்த நேரத்தில் நஃப்ஸ் ஷைத்தான் என்ன சொல்லுவானா, இப்போ தொஹர் மட்டும் மிஸ் பண்ணிவிடுவோம், அசருக்கு போயிடலாங்குவோம். அப்புறம் அசருக்கு போகும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இத்தனை நாளாக நோன்பு வச்ச தியாகி இல்லையா, கொஞ்சம் படுக்கலான்னு படுப்போம். மகரிபு கண்டிப்பாக போயிடலாம், ஏன் நானே எழுப்புறேன்னு மேல்படி அவன் சொல்லுவான். அப்புறம் மகரிபு உறவுக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்க விஷ் பண்ணுறதுக்கு. சரி, மகரிபு விட்டா சரி, இஷாவும் போயிட்டு தொலையிட்டும், நாளைக்கு ஃபஜரில் இருந்து இத்தனை நாளாக எழுந்திரிச்சோம் இல்லையா, இத்தனை நாளாக தஹஜ்ஜுத்துக்கே எழுந்திரிச்சோம், 4 மணிக்கு எழுந்திரிச்சோம், நாளைக்கு ஃபஜர் ஃபஸ்ட்டு சஃபில் போய் நிப்போட்டோன்னு படுக்க வைக்கிற ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி. இவர் ஃப்ளாட் மையத் அடுத்த நாள் தொஹருக்கும் கூட எதிர்க்க மாட்டார். ஏன்னா 30 நாள் நோன்பு வச்ச கஷ்டப்பட்ட அந்த உடம்பு இல்லையா, அதுக்காக ரெஸ்ட் கொடுக்குறார். சவுரில் இந்த மனநிலைகளை மாற்றுங்கள். ரமலானிய தொழுகைகளாளிகளாக இருக்காதீர்கள், ரமலானிய திலாவத் செய்யக்கூடியவர்களாக இருக்காதீர்கள், ரமலானிய நோன்பாளிகளாக இருக்காதீர்கள். நிரந்தர தொழுகையாளிகளாக இருங்கள், நிரந்தர குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருங்கள், நிரந்தரமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருங்கள், நிரந்தரமாக இரவு நேரத்திலே அல்லாஹ்வை வணங்கி வெளிப்படக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகையாளிகளாக இருங்கள். அதற்கு முயலுங்கள். இந்த ரம்லானிய அந்த பள்ளிகள் நிறையக்கூடிய அந்த நிலை என்பது ஏனோ ரம்லானுடைய அன்றைய தொஹர்லிருந்தே பள்ளிகள் காலியாக இருப்பது, இது இத்தனை நாள் தொழுத இந்த தொழுகையாளிகள் தானா, இவர்கள் அல்லாஹுக்காக தான் தொழுதார்களா, இல்லை ஊராரை காட்டுவதற்காக தொழுதார்களா, இல்லை இவர்கள் ரம்லானிய தொழுகையாளிகளா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இப்போ இருந்தே இந்த ரம்லானிலே தொழுகக்கூடிய சகோதரர்கள் ஒரு உறுதி கொள்ளுங்கள், என்னுடைய தொழுகை இது ரம்லானிய தொழுகை அல்ல,
என்னுடைய தொழுகை என்னுடைய மரணம் வரையிலும் தொழக்கூடிய தொழுகை என்ற எண்ணத்தோடு இப்பொழுது தொழுகு. அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் எனக்கு நிரந்தர தன்மையை தா, இந்த தொழுகையை நான் விட்டுவிடக்கூடாது, என்னுடைய மரணம் வரையில் நான் தொழுகணும் அப்படிங்கிற அந்த ரூஹானியத்தான தொழுகை. அப்படி சும்மா பாவலா காட்டுற தொழுகை இல்லை, உண்மையிலே அதில் ஓதக்கூடியதை, அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அந்த தக்பீர்களை, சஜ்தாவில் ஓதக்கூடியதை தொழுகும் பொழுது அர்த்தம் தெரிந்து, குறைந்தபட்சம் அல்ஹம்து சூராவுடைய அர்த்தமாக தெரிந்து அதை ஒரு வழக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொழுது துஆ செய்து இருப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் பெருநாள் அன்னைக்கும் லுஹரும் தொழுவார்கள், அசரும் தொழுவார்கள், முடிஞ்சால் அடுத்த நாள் அதே நேரத்தில் இருந்து தஹஜ்ஜுதும் தொழுவார்கள். அதனால் ரம்லானிய தொழுகையாளிகளாக இல்லாமல் நிரந்தர தொழுகையாளிகளாக இருப்பதற்கு இப்பொழுது அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்கள், உறுதி கொள்ளுங்கள். என்னுடைய தொழுகை இப்போ தொழுகிறதெல்லாம் தொழுகை இல்லை, இது என்னமோ நிர்பந்தத்தின் அடிப்படையில் நோன் வச்சுட்டோங்கிற அடிப்படையில் வந்துட்டேன். என்னுடைய உண்மையான ரியல் தொழுகை பெருநாள் அன்றைக்கு லுஹரிலே முதல் சஃபிலே தக்பீரை தஹரீமாவோடு அது ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழுகை என்னுடைய மரணம் வரையிலும் இருக்கும் என்ற உறுதியோடு தொழுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நிரந்தர தொழுகையாளிகளாக என்னையும் என் சந்ததிகளையும் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரியட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك